நம்ம வந்து சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு, தக்காளி, பச்சை மிளகாய், நம்ம சுண்டை வத்தல், மெயினாக சுண்டை வத்தல். சுண்டை வத்தல் வந்து நம்ம வீட்டிலேயே நம்ம வந்து காயை வாங்கி நம்ம தோட்டத்தில் காய்ச்ச சுண்டைக்காயை பிடிட்டு வந்து நல்லா காய வச்சு மோரில் நனைய வச்சு மறுபடியும் காய வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வந்து ரெண்டு ரெண்டாக தட்டி வச்சுருக்கேன். எல்லாம் முழுசாக போட்டோம்னா நம்ம எண்ணெயில் வறுக்கும் போது சட்டுன்னு வெடிச்சிருது. அதனால நம்ம தட்டி உடச்சி வச்சுக்கிறோம். பச்சையிலே நம்ம உடச்சி மோரில் போட்டு நம்ம எடுத்து வச்சாலும் அப்புறம் நம்ம உடைக்க வேண்டியதில்லை. நான் வந்து சும்மா முழுசாகவே போட்டு அள்ளி வச்சதுனால இந்த மாதிரி இப்போ உடைக்க வேண்டியதாகிடுச்சு. இப்போ நம்ம இது வந்து ஒரு மருந்து குழம்பு கணக்காக வைக்கிறோம். நம்ம உடம்புக்குள்ளே என்னென்ன சீக்கு இருக்கோ எல்லாமே சரியாயிடும். இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிடும்போது மெயினாக சுண்டை வத்தல் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. சுண்டை காயாக இருந்தாலும் சரி, வத்தலாக இருந்தாலும் சரி, ரொம்பவே சின்னவங்கலேருந்து வயசானவங்க வரைக்கும் ரொம்ப உடம்புக்கு எந்த நோயாக இருந்தாலும் சரியாயிடும். பசி இல்லாட்டாலும் நல்லா பசி எடுக்கும். நம்ம உடம்புக்குள்ளே வந்து எந்த ஒரு கிருமிகள் இருந்தாலும் சரியாயிடும். வெள்ளைப்பூடும் நம்ம வந்து வாரத்தில் 1 நாள் 2 நாள் சாப்பிட்றது நல்லது. சின்ன வெங்காயம் உடம்புக்கு அதை விட நல்லது. எல்லாம் போட்டு இன்றைக்கி நம்ம நல்ல ஒரு உடம்புக்கு ஆரோக்கியமான ஒரு மருந்து குழம்பு கணக்காக புளிக்குழம்பு வைக்க போகிறேன். நம்ம பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம். கடுகு உளுந்து போட்டுக்குருவோம். வெந்தயம் போட்டுக்குவோம். வெந்தயம் வந்து இந்த குழம்புக்கு நிறையா போட்டாலே நல்லது தான். வெந்தயமெல்லாம் நம்ம உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியானது. சூட்டு உடம்புக்காரங்களுக்கு நமக்கு வெந்தய களி இதெல்லாம் கிண்டி சாப்பிட்லாம். வெந்தய கஞ்சி. இப்போ நம்ம வந்து என்ன குழம்பு வச்சாலும் 2 வெந்தயம் நம்ம டெய்லி போட்டுட்டோம்னா அதுவே நமக்கு நார்மல் ஆயிடும். நிறைய வெந்தயம் சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லை. இப்போ மொத்தத்தில் புளிக்குழம்பு அப்படின்னாலே நம்ம வெந்தயம் கொஞ்சம் அதிகம் போட்டாதான் அந்த வெந்தயத்தோட மனம் வந்து குழம்பு பழசாக மறுநாள் 2 நாள் கழித்து நம்ம சாப்பிடும்போது அந்த வெந்தயத்தோட மனம் அப்படி இருக்கும். ஏன்னா அந்த வெந்தயத்தோட சாறு எல்லாமே அதில் இறங்கி ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றது. இப்போ இந்த கடுகு வெந்தயம் நல்லா வெடிக்கட்டும். இப்போ நம்ம வந்து சுண்டை வத்தல் வச்சுருக்கோம், போட்டுக்கணும். வெந்தயம் நல்லா வெடிக்கணும். இது நல்லா வெடித்து வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம சுண்டை வத்தல் வச்சுருக்கோம். இப்போ இதை போட்டுக்கிறோம். இது போட்ட செகண்டுக்குள்ளே வெள்ளைப்பூட்டை போட்டுருவோம். ஏன்னா அந்த வத்தல் வந்து நம்ம மேலே வெடிக்கும். 1 2 உடையாமல் இருந்துச்சுன்னா வெடிச்சு வெடிக்கும் மேலே. இது எண்ணெயில் வந்து அப்படியே வேகும்போது நல்லா இருக்கும் குழம்பு. இப்போ நம்ம வந்து சின்ன வெங்காயத்தை போட்டுக்கிறோம். இது எல்லாமே இந்த 3ம் நல்லா வதங்கி வரணும். நல்லா எண்ணெயிலே தான் வேகணும். எண்ணெய் அதிகமாக கொஞ்சம் ஊற்றணும். நம்ம எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றி கொஞ்சமாக கருக வதக்கி வச்சா அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட் இருக்காது. குழம்பு வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றணும். இது நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா அது வதங்கி வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம வந்து 2 கருவேப்பிலை போட்டுக்கணும். ஃபஸ்ட்டே நம்ம கருவேப்பிலை போடலைன்னா அது ரொம்ப கருகி போயிடும். இப்போ போட்டோம்னா இது எண்ணெயிலே வேகும்போது வெந்துடும். எப்பயுமே வந்து நம்ம சுண்டை வத்தல் குழம்பு வைக்கிறீங்க அப்படின்னா அது உடைச்சிருக்கா உடைக்காமல் இருக்கான்னு பார்த்து செய்யுங்க. நம்ம உடைக்காத வத்தல் முழு வத்தல்னா நம்ம எண்ணெயில் போட்டோம்னா டப்புன்னு நமக்கு சீடை வெடித்த மாதிரி வெடிச்சிருது. அந்த மாதிரி ஒரு தடவை என் மேலெல்லாம் வெடிச்சிருச்சு. அதனால தான் பயந்துக்கிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறது, வத்தலை வந்து நல்லா ஒரு பேப்பரில் கொட்டி கண்ணாடி கவரில் கொட்டி நம்ம நல்லா அந்த இடிக்கிற கல் வச்சுருக்கோம்ல அதை வச்சு நம்ம இடிச்சிட்டோம்னா 2 2ஆக உடஞ்சிரும். அப்புறம் வந்து நம்ம எப்படி வத்தாலும் வெடிக்காது. இது நல்லா கொஞ்சம் வதங்க. இப்போ நம்ம வந்து தக்காளியை போட்டுருவோம். பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம். பச்சை மிளகாய் போட்டு
இது நம்ம வைக்கிறது வந்து புளிக்குழம்பு. புளிக்குழம்புன்னா நம்ம நல்லா ஒரு மருந்து குழம்பு மாதிரி இருக்கும். கெட்டியாக தான் வைக்க போகிறோம். நம்ம தண்ணியனாக்கா வைக்கல, தேங்காய் அரைச்சி ஊற்றுறது கிடையாது. இது எல்லாமே நல்லா தக்காளி எல்லாம் வதங்கி வரும். இப்போ நம்ம வந்து வீட்டு குழம்பு பொடி போடுவோம். நான் வீட்டில் அரைச்சிருக்கிற குழம்பு பொடி வந்து எல்லா குழம்புக்குமே போடலாம். எல்லா குழம்புக்கும், சாம்பார் கூட போடலாம். நம்ம அது பட்டை கிராமெல்லாம் வச்சு அரைக்கல இல்லை, அதனால நம்ம எல்லா குழம்புக்குமே போட்டுக்கலாம். இதை புளி கரைச்சி வச்சுருக்கோம், புளியை ஊற்றிக்கிறோம். நல்லா வடிகட்டி வச்சுக்கிறணும், அப்போ தான் கடைசி வரைக்கும் ஊற்ற முடியும். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். இவ்வளவுதான். இன்னும் நம்ம தண்ணி ஊற்ற போகிறதில்ல. ஏன்னா நான் வந்து அந்த புளியை வந்து இவ்வளவும் புளி தண்ணி நீங்கள் நினைக்க வேண்டாம், புளி கொஞ்சம்தான். ஆனால் மொத்தமாக நான் கரைச்சி வச்சுருந்தேன். தண்ணியை ஊற்றி நல்லா தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி கரைச்சி வச்சுருந்தேன். அப்புறம் நான் இவ்வளவு புளி தண்ணி ஊற்றிருக்கனே அப்படின்னு நீங்கள் வந்து புளியை கரைச்சி ஊற்றிட வேண்டாம். நான் சொல்கிறது வந்து ஒவ்வொரு வீடியோக்கள்லையும் நான் அறிவுரை சொல்கிறேன். அப்படின்னா என்ன மாதிரி சமையல் செய்ய தெரிஞ்சவங்க, கொஞ்சம் வயசு கூடினவங்களுக்கு நான் சொல்லலை. ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே தெரியும். புதுசாக சமையல் கற்றுக்கிறவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன். அதனால் என்னமோ பெரியவங்க மாதிரி கிளாஸ் எடுக்கிறாங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். சமையல் புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறது கொஞ்சம் யூஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதை வந்து நல்லா வத்த விடுவோம், மூடி வச்சுருவோம். குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. வெங்காயம் வெள்ளைப்பூடெல்லாம் அப்படி முழுசாத்தான் கிடக்கும். நம்ம குக்கரில் போட்டோம்னா எல்லாமே குழஞ்சி போயிடும். இது வந்து நல்லா குழைய வெந்திருக்கும், எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் கரைஞ்சி போகாது. இன்னும் இது வந்து வத்தி வரணும். இப்போ வந்து மண்டவெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம், மண்டவெல்லாம் போட்டுக்கணும். இந்த புளிக்குழம்பு அப்படின்னாலே நம்ம புளி சேர்க்குற குழம்பு எல்லாத்துக்குமே கொஞ்சம் கொஞ்சம் மண்டவெல்லாம் போட்டுட்டோம்னா அது ருசி நல்லாயிருக்கும். மொத்தத்தில் இதெல்லாம் புளி குழம்பு அப்படிங்கிறதுனால நம்ம புளி வந்து கொஞ்சம் சுருக்குன்னு ஊற்றிருப்போம். அப்போ நம்ம அந்த இனிப்பு போடும்போது அந்த இனிப்பு, உரப்பு, அந்த புளிப்பு எல்லாமே சேர்ந்து நல்லா இருக்கும். சாப்பிட்றதுக்கு அப்படி ஒரு ருசியில் இருக்கும். இது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வத்தி வரட்டும். ஏன்னா நமக்கு இது வந்து கூட்டு மாதிரி இருக்குன்னு நினைப்பீங்க, கெட்டி ஆயிடுச்சு அப்படின்னு. இது சேர்த்து நம்ம ஒரு கரண்டி அள்ளி வச்சாலே ஒரு தட்டு சோறு பிணைஞ்சு சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு இந்த குழம்பு வந்து ஒரு சட்டி நிறையா வைக்கிற அளவுக்கு உள்ள மசாலா. ஆனால் நம்ம வந்து கெட்டியாக வத்த வச்சுருக்கிறதுனால ரொம்ப ஒரு காரமாக இருக்கும். புளிப்பு உரப்பெல்லாம் நல்லா சுருக்குன்னு இருக்கும். அப்போ நம்ம கொஞ்சமாக குழம்பு ஊற்றி பிணைஞ்சி சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய குழம்பு ஊற்றிலாம் பிணைஞ்சி சாப்பிட முடியாது. இன்னும் கொஞ்சம் அது வத்தி இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வத்தட்டும். குழம்பு வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த அளவுக்கு வந்தால் போதும். நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். குழம்பு நல்லா வத்தி வந்துடுச்சு. கெட்டியாக தான் இருக்கும் இந்த குழம்பு, தண்ணி எனக்கா இருக்காது. நம்ம புளிச்சாதங்கன்றதுக்கு எப்படி நம்ம புளி கூட்டு வைப்போமோ அந்த அளவுக்கு தான் அப்படி தான் இருக்கும். அப்படி இருந்தால் தான் நமக்கு வந்து இதை கொஞ்சமாக ஊற்றி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். நல்லா வெள்ளைப்பூடு, வெங்காயம், நம்ம சுண்டை வத்தல் இதெல்லாம் போட்டு எடுத்து நம்ம சாப்பிடும்போது நம்ம ஒன்றுக்கு ஒவ்வொரு மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்க முடியாது. இதை வந்து நம்ம மொத்தமாகவே எல்லாமே போட்டு நம்ம செஞ்சுருக்கோம். சின்ன பிள்ளைய வந்து எடுத்து வெள்ளைப்பூடு இதெல்லாம் சாப்பிடாட்டா கூட இந்த குழம்பை மட்டும் ஊற்றி அவங்க சாப்பிட்டாலே போதும். ஏன்னா எல்லாமே இந்த குழம்புலேயே இறங்கியிருக்கும். இந்த வெள்ளைப்பூட்டு சாறு, வெங்காயமெல்லாம் நல்லாவே வதங்கி முழு வெங்காயமே இல்லாமல் போயிடுச்சு. இந்த வெள்ளைப்பூடு வந்து நல்லா குழையாக வெந்திருக்கும், ஆனால் முழுசாக கிடக்கு. இந்த மாதிரி வச்சு நம்ம அப்பளம் பொரித்து நல்லா அப்பளம்லாம் பொரித்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும். முட்டை ஆம்லேட் நல்லாயிருக்கும். துவையல் நல்லாயிருக்கும். தேங்காய் துவையல் நல்லாயிருக்கும். இந்த குழம்பு கருவாடு பொரிச்சால் நல்லாயிருக்கும். நான் சாப்பிட்றத வச்சு நான் எல்லாமே தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். காய் வந்து சாப்பிட்லாம். சுரக்காய், பீக்கங்காய், கீரை வகைகள் இதில் எதுனாலும் வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். ஆனால் மொத்தத்தில் சப்புன்னு இருக்கிற மாதிரி சாப்பிடணும். சுருக்குன்னு இருக்கிறத தொட்டுக்கிடக்கூடாது. இந்த புளிக்குழம்பே நம்ம சுருக்குன்னு இருக்கும். அதனால் நான் சொன்னேன் உங்கள்கிட்ட. இந்த நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுவோம். அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு கரண்டி நம்ம இப்படி அள்ளி ஊற்றி பிணைஞ்சு சாப்பிட்டாலே போதும். நிறைய அமௌந்து ஊற்றி பிணைஞ்சு சாப்பிடணும்னு சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டாப்புல இருக்காது. ஏன்னா புளிக்குழம்பை கண்டு ரொம்ப ஒரு மாதிரி சுருக்குன்னு இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைக்கி விட்ருங்க.